சிக்கன் 65னாலே வெளியே நல்ல இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். வாயில் வச்சா நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி நல்ல ஜூஸியாக இருக்கணும். பாருங்கள் நம்மளோட சிக்கன் 65 எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குது அப்படின்னு. வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்பியாகவும் அதே சமயம் வாயில் வச்சா ரொம்ப ஜூஸியாகவும் இருக்க மாதிரி சிக்கன் 65 எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிக்கன் 65 செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல சிக்கனை நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக இது கூட நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு தடவை சிக்கனை நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கனை கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த சிக்கன் தனியாக இருக்கட்டும். நம்ம சிக்கன் 65க்கு தேவையான மசாலாக்களை முதல்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். தயிர் தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இது கூட கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். இது கலருக்காக சேர்க்குறோம், காரம் அந்தளவுக்கு இருக்காது. அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அப்புறம் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு, 1/2 மூடி எலுமிச்சம்பழச்சாறு, கடைசியாக அந்த சிக்கன் 65க்கு தேவையான அளவு உப்பு. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். முதல்ல தண்ணி விடாமல் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கைனால் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை தண்ணி இல்லாமல் இது கூட சேர்த்துக்கணும். அதில் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்துருக்க சிக்கன் அப்புறம் தயார் பண்ணி வச்சுருக்க மசாலா ரெண்டுமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இந்த சிக்கன் எல்லாத்துலேயுமே இந்த மசாலா நல்லா கோட் பண்ணி வர மாதிரி கைனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி குறைஞ்சது 2 மணி நேரமாவது நம்ம அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருக்கணும். முடிஞ்சால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ரொம்ப ரஃப் ஆயிரும். நம்ம எந்த அளவுக்கு சிக்கனை அந்த மசாலாவோட சேர்த்து ஊற விடுறோமோ அந்தளவுக்கு சிக்கன் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் 4 மணி நேரம் அந்த சிக்கனை அப்படியே ஊற விட போகிறேன். நான் ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சிக்கன் 65 செய்ய ஆரம்பிச்சிடலாம். சிக்கனை மசாலாவோட சேர்த்து ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து சிக்கனை வெளியே எடுத்து வச்சிட்டேன். சிக்கனை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனேயே அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் நான் அதை அப்படியே வெளியில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனேயே அதில் கூலிங் அதிகமாக இருக்கும். இப்போ உடனே நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா சிக்கன் வெளியே பார்க்க நல்ல வெந்த மாதிரி கலர் மாறி இருக்கும். ஆனால் உள்ளே நல்ல வெந்து இருக்காது. அதனால் கூலிங் போனதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிக்கணும். இப்போ அந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மசாலா தடவி வச்சுருக்க சிக்கனை மொத்தமாக எண்ணெயில் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக தான் நம்ம அந்த எண்ணெய்க்குள்ளே சேர்க்கணும். மொத்தமாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று சிக்கன் ஒட்டிக்கின்றோம். அதனால் இந்த மாதிரி ஒன்றொன்னா கரண்டினால் அல்லது கையினால் நம்ம எடுத்து சேர்த்துக்கணும். இப்போ நான் இதில் 4ல் 1 பாகம் சிக்கன் தான் இப்போ நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்த உடனே கரண்டினால் கிளறி விடாமல் 1 நிமிஷம் வெயிட் பண்ணணும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம கரண்டினால் இந்த மாதிரி அந்த சிக்கனை திருப்பி விடணும். பாருங்கள், நம்மளோட சிக்கன் 65 மசாலா எதுவுமே அந்த கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அதே மாதிரி இந்த சிக்கன் 65க்கு நம்ம கலர் கொடுக்குறதுக்கு கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை. காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம். அந்த மிளகாத்தூளே நம்ம சிக்கன் 65க்கு தேவையான கலரை நம்மளுக்கு கொடுத்துரும். கடையில் போய் சிக்கன் 65 மசாலா வாங்கிட்டு அதை நம்ம சிக்கனோட கலந்து 65 செய்யும்போது அதில் எந்தளவுக்கு கலர் பொடி சேர்த்துருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி எந்தளவுக்கு மசாலாக்கள் சேர்த்துருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம சிக்கன் 65 மசாலா தயார் பண்ணி சிக்கன் 65 செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் என்னென்ன மசாலாக்கள் நம்ம சேர்த்துருக்கோங்கிறது நமக்கு தெரியனால நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். பாருங்கள், நம்மளோட சிக்கன் எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா மசாலாலாம் கோட்டாகி பார்க்கையிலே நல்ல ஒரு அட்ராக்டிவ் கலரில் எவ்வளோ கிறிஸ்பியாகவும் அதே சமயம் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்குன்னு. இந்த மெத்தடில் நீங்கள் சிக்கன் 65 வீட்டில் இருக்கவங்க செஞ்சு கொடுங்க. அடுத்து கடையில் போய் சாப்பிடணும்னு அடம் பிடிக்கவே மாட்டாங்க. ஆனால் வீட்டில் செஞ்சு சாப்பிடணும் ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் 65. நீங்களும் இன்றைக்கே சிக்கன் 65 இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.